இந்த வீடியோ நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்க. இல்லன்னா ஆல்ரெடி இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா ஒரு ஃபோட்டோ ஷூட்ட எடுத்து எப்படி கேன்வால எடிட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் கிரியேட் பண்றப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சிம்பிளான ஒரு டிசைன உங்களாலயும் கொண்டு வர முடியும் கேன்வா மூலியம். நீங்க பின்னாடி பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் மீஷோல லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாமே நான் பண்ண ஃபோட்டோ ஷூட் வீட்லயே. இதெல்லாம் வந்து இனிஷியலா பண்ண ஃபோட்டோ ஷூட். இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். அதுக்கப்புறம் பிஹைண்ட் த சீன்ல ஒரு ஒயிட் ஷீட்டை வச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். ஸோ எப்பவுமே ஒரு ஃபோட்டோ ஷூட் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எடுத்த உடனே உங்களோட எய்ம் என்னன்னா அதை லிஸ்ட் பண்ண பாருங்க as soon as possible. 2 இல்லை மேக்ஸிமம் 3 இமேஜை ஸ்டஃப் பண்ணுங்க. ஒரு 5 இமேஜ் ஸ்டஃப் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இனிஷியல் டேஸில். ஒன்ஸ் ஆர்டர் வர வர நீங்கள் அதை நல்லா போகிறத பார்த்து நீங்களே உங்கள் இமேஜை ரிஃபைன் பண்ணிக்கலாம். இனிஷியலாக மேக்ஸிமம் 3 வச்சுக்கோங்க. மினிமம் கண்டிப்பாக 2 இமேஜ் எடுத்து எப்படி கேன்வா உள்ள போட போகிறேன், அது எப்படி பேசிக்காக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக்காக இருக்கும். யார் வேணா பண்ணலாம். இப்போ கேன்வாக்குள்ளே போயிட்டேன். கேன்வாக்குள்ளே போனோடனே கஸ்டம் சைஸ் போங்க. கஸ்டம் சைஸ் போனோடனே வித் அண்ட் ஹைட் 1100 1100 வச்சுக்கோங்க. இதுதான் எல்லா இ-காமர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. மீஷோவில் உங்களுக்கு எந்த சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் இந்த 1100 கரெக்டாக இருக்குது. அதே இமேஜை நீங்கள் இதுலேயும் அப்லோட் பண்ணலாம் மீஷோலையும். பிக்சல் வச்சுக்கிறேன். கிரியேட் a நியூ டிசைன். இப்போ நான் இந்த விசில் எடுத்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. ரிமூவ் பேக்ரவுண்ட். இப்போ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதை ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ராடக்ட் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஒன்னெல்லாம் செல் பண்ண முடியாது. இதோட வேல்யூ கம்மி. அதனால நான் இதில் வந்து பேக் ஆஃப் 3. ஸோ நீங்கள் எவ்வளோ பேக் செல் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இமேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஒன்று செல் பண்ணுறாங்களா இல்லை வந்து பேக் ஆஃப் 2 3 10 சொல்லிட்டு. ஸோ இது பேக் ஆஃப் 3. ஃபர்ஸ்ட் இமேஜ் பேக் ஆஃப் 3. இன்கேஸ் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா இன்னும் இதை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அப்படியே சைஸை சின்னதாக மாற்றிக்கிறேன். சின்னதாக மாற்றிட்டு இப்படி வச்சிடுறேன். இன்னும் 2 கலர் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அந்த கலரையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று முடியும் வரை இன்னொன்று வெயிட் பண்ணுவேன்னு அவசியம் இல்லை. பேக்ரவுண்டை ஒன்று சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் இங்கே எட்ஜஸில் போயிட்டு அங்கே மினிமைஸ் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லேயர் இன்னொரு லேயர் டச் பண்ணும்போது சில டைம் ராங்காக செலக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால அன்வான்ட் ஸ்பேஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது லெஃப்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்காக தான் நம்ம அந்த அன்வான்ட் ஸ்பேசஸ்லாம் எடுக்கிறது. இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் பார்டர் வேணால் பார்டர் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைஸ் ரொம்ப முக்கியம். இதை என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஒரு இமேஜ் எனக்கு தேவை. இங்கேருந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போது சைஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் புரியும் என்ன எவ்வளோ சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைஸை ஆக்சுவல் ப்ராடக்டை கையில் வச்சுக்கங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கேலை வச்சுக்கங்க. எப்போவுமே சென்டிமீட்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு புரியும். நீங்கள் இன்ச்சஸில் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு சென்டிமீட்டர் டு இன்ச்சஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கன்வர்ஷன். அதனால எல்லாருக்கும் புரியக்கூடிய சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு ஏரோ தேவை.
எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு ஆல்ரெடி நான் ஷேப்ஸ்ல ஏரோ போட்டிருக்கேன். நீங்க அப்படி இல்லைன்னா ஏரோன்னு டைப் பண்ணாலே இங்க வந்துடும். இங்க நிறைய ஏரோஸ் இருக்கும். நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஏரோ தேவை. கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கணும் பார்க்க. இந்த ஏரோ வந்து உங்களை ஆப்ஜெக்ட் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. அதனால டிரான்ஸ்பரன்சியை இல்லை ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஏன்னா அவங்களுக்கு அந்த இமேஜ் தான், அந்த ப்ராடக்ட் தான் அவங்க கண்ணுக்கு விசிபிளா இருக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே சின்னது பண்ணிட்டு நான் இது ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்குன்னா 15 சென்டிமீட்டர் சிஎம். அதே போல் காப்பி அண்ட் இருந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே எடுத்துன்னு வந்துருக்கேன். ஸோ இங்கே மேக்ஸிமம் சைஸ் வச்சாலே போதும், அவங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன இந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இது 15 சென்டிமீட்டர். எனக்கு அசியூம் தட் ஒரு 8 சென்டிமீட்டர் இல்லை 6 சென்டிமீட்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணுங்கள், ஷேருன்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு, ஸோ டவுன்லோட் பண்ணோடனே அது ஜிப்பில் கன்வெர்ட் ஆகிடும். இந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எதனா டெக்கரேட் பண்ணோன்னா இங்கே அப்ஸ்ட்ராக்ட் டிசைன்ஸ்னு இருக்கும். டிசைன்ஸ் போட்டுட்டு இதெல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது இதுக்கு, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை எப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விசில். இந்த விசில் ப்ராடக்ட் எடுத்துட்டு அழகாக சும்மா இங்கே ஒரு இமேஜ் வச்சுட்டு ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஒரு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டி எவ்வளோனா யூஸ் பண்ணலாம். இது அப் டு யூ. பட் இந்த பேசிக்கான ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் இமேஜ் என்ன பேக் ஆஃப் 1ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், பேக் ஆஃப் 3 or 2 வாட் எவர். அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன கலர்ஸ்லாம் நீங்கள் அவைலபிள் வச்சுருக்கீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் பையருக்கு ஒரு கிளியாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃபைன். இதை அச்சீவ் பண்ணாலே இனிஷியல் டேஸில் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் வர வர நீங்களே மெச்சூர்ட் ஆகிடுவீங்க. எது மாதிரி கிளிக்ஸ் அதிகமாக போகுது, எது மாதிரியான இமேஜ் கிரியேட் பண்ணால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு நீங்களே பிளான் பண்ணுவீங்க. ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.